ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக ஒரு கல்யாண ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி வேலுமணி பார்த்தீங்கன்னா போச்சலானா நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்களான்னு சொல்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட சொன்ன விஷயம் ஃபுல்லாக கட்சிக்காரங்கள்லாம் பரவிருச்சு. ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட சொன்னால் கட்சிக்கே தெரியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவருக்கு தெரியாமல் போச்சு வேலுமணி தரப்புக்கு. ஸோ இதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி போயிட்டாராம். இப்போ நான் தான் பூச்சலாக இருக்கேன்லப்பா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிருச்சான். ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதவி மேலே ஆசை இருக்கும். அம்மா இருந்த காலகட்டத்தில் வந்து இப்படி பண்ண முடியுமா? அம்மா போச்சுல அந்த பதவி நம்ம ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதவி உட்கார்ந்துருக்கார் அவர். ஸோ அதுக்குள்ளேயுமே அந்த பதவிக்காண்டி இவ்வளோ பேர் வந்து அவசரப்படுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்த செல்வாக்கு இல்லை கட்சிக்குள்ளே. எல்லாருமே ஓர் மனதாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பெரிய லெவல் ஆதரிக்கலை. ஏன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் யாருமே அமைச்சர்கள் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் அம்மா பேட்டி கொடுப்பாங்க, இல்லைனா ஓபிஎஸ் அதிகபட்சமாக. ஸோ அதுவுமே ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குற நீங்கள் பார்த்தாலே தெரியும், அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கொடுப்பாரு, வேறு ஒன்றும் பெரிய லெவலெலாம் கொடுக்கவே மாட்டார். ஸோ அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஆளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, கேபி முனுசாமி, ஜெயக்குமார்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வேலுமணி நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.